கணியன் பூங்குன்றனார் அவர்கள் எழுதிய ஒரு கவியை தற்பொழுது நமது கடையறு டிவியில் பொதுமக்களின் பார்வைக்காக. யாதுமூரே யாவரும் கேலி என்ற பழமையான பாடல் இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று. ஆனால் அந்த பாடலின் முதல் வரியை மட்டும் பலர் அறிவார்கள். முழு பாடலும் வாழ்வின் முழு தத்துவத்தை விளக்குகிறதை பற்றி நமது கடையறு டிவியில் பொதுமக்களின் பார்வைக்காக நாம் படிக்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனித்தலும் அவற்றாரென்ன, சாதலும் புதுவது அன்றே, சாதலும் புதுவது அன்றே, சாதலும் புதுவதும் அன்றே. வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே, மின்னொரு வானம் தந்துளி தலையே ஆனது, கல்பொருது இறங்குமவ மல்லல் பேர்யாற்று, கல்பொருது இறங்குமவ மல்லல் பேர்யாற்று, நீர் வலுவடி பூம் பூனை போல் ஆறுயிர் முறைவழி படுவோம் என்பது, திருவோர் காட்சியின் தெளிந்தனம், திருவோர் காட்சியின் தெளிந்தனம், ஆதலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இயலுமே, சிறியோரை இகழ்த்தல் அதனினும் இளமே. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. கணியன் பூங்குன்றனார் அவர்கள் அருமையான இந்த கவியை எழுதியிருக்கிறார். இதனுடைய பொருளை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா ஊரும் எனது ஊரே, எல்லா மக்களும் எனக்கு உறவினர்களே என்று எண்ணுக. தீதும் நன்று பிறர் தரவாரா, உனக்கு வரும் தீமையானாலும் நன்மையானாலும் அது அடுத்தவரால் வருவது இல்லை. அவற்றின் அடிப்படை காரணம் நீதான் என்பதை உணர்க. நோதலும் தனித்தலும் அவற்றோரென்ன, அதாவது மனக்கவலையும் ஆறுதலும் கூட மற்றவரால் கிடைப்பது இல்லை. மனம் பக்குவப்பட்டால் கவலைகள் உன்னை அண்டாது என்க. சாதலும் புதுவது அன்றே, இறப்பது புதிதல்ல, அது இயற்கையானது, எல்லோருக்கும் அது பொதுவானது. அதாவது வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றாலும் இளமே. வாழ்க்கையில் ஏற்படும் இனிய நிகழ்வுகளை குறித்து பெரும் மகிழ்ச்சி கொள்ளவும் வேண்டாம். அதற்போல துன்பம் வந்தால் வாழ்க்கையை வெறுக்கவும் வேண்டாம். இன்பமும் துன்பமும் இணைந்ததே வாழ்க்கை என்பதை உணர்க. மின்னொரு வானம் தன் துளி தலையே ஆனது, கல் பொருது இறகுவும் மல்லல் பேர்யாற்று, நீர் வழிபடுவோம் பூனை போல் ஆறுயிர் முறை வழிபடுவோம் என்பது, திருவோர் காட்சியும் தெளிந்தனம். இந்த வரியில் இந்த கவியில் இந்த வானம் வெப்பமான மின்னலை தருகிறது, குளிர்ந்த மழையை தருகிறது, கற்களை புரட்டி செல்லும் காற்றாற்று வெள்ளத்தில் முண்டி மோதி செல்லும் படகு போல துன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் ஊடே வாழ்க்கையும் போய்கொண்டே இருக்கும். இதுவே இயல்பு என மனதை தெளிவு கொள்ளுக. ஆதலால் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்த்தல் அதனினும் இளமே என்று சுட்டி காட்டுகிறார். இந்த தெளிவு வரப்பெற்றால் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை பார்த்து வியந்து நிற்கவும் வேண்டாம், சிறிய நிலையில் உள்ளவர்களை பார்த்து இகழ்வதும் வேண்டாம். அவரவர் வாழ்வியல் அவரவர் பெரியவர் என்பது அடிப்படை என்று கணியன் பூங்குன்றனார் அவர்கள் உணர்த்துகிற பாடல் நமக்கு தமிழருடைய பெருமையையும் பாண்டியர்களுடைய பெருமையும் பறைசாற்றுகிறது. குறிப்பாக மல்லர் பேர்யூற்று என்பது மல்லர்கள் என்று சொல்லக்கூடிய பல்லர்கள், வேளாண்மை செய்யக்கூடிய
வேளாண்மையின் தன்னுடைய குலத்தொழிலாக செய்யக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய வாழ்வியலை கூறக்கூடிய இந்த பாடல் தான் கணியன் பூங்குன்றனாருடைய பாடல்.